தமிழகத்தில் காவி அணியின் கனவு திட்டம் பலிக்காது. பாஜக கூட்டணிக்கு முதல்வர் சொன்ன செய்தி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்து இளைய பெருமாளுக்கு தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 100 நினைவு அரங்கத்தை திறந்து வைத்த பின்னர் பரமேஸ்வரநல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்ட பொதுக்கூட்ட அரங்கில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது அவர் பேசுகையில், வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ஐயா இளைய பெருமாளின் நினைவு அரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் பொதுமக்களின் குறைகளை விரைவில் தீர்த்து வைக்கும் வகையில் மாபெரும் முன்னெடுப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை துவங்கி வைத்துவிட்டு நினைவு அரங்கத்தை திறந்து வைத்துள்ளேன். கடந்த 2021க்கு முன்பு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என அனைத்து தொகுதிகளிலும் பெற்ற மனுக்களுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உங்கள் தொகுதியில் முதல்வர் என தனித்துறையை உருவாக்கி அந்த மனுக்களுக்கு 100 நாளில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் பல ஆயிரக்கணக்கான மனுக்களை மக்கள் வழங்கினார்கள். அதற்காக முதல்வரின் முகவரி என தனித்துறையை உருவாக்கி தீர்வு காணப்பட்டு வருகிறது. அதன் பிறகு மக்களுடன் முதல்வர் என திட்டத்தை தொடங்கி தமிழகம் முழுவதும் 5000 இடங்களில் முகாம்கள் நடத்தி பல லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அதேபோல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகம் முழுவதும் 10,000 முகாம்கள் நடைபெறும். இதில் தன்னார்வலர்கள் வீடு வீடாக வந்து மக்களின் குறைகளை கேட்டு 46 சேவைகளுக்கான விண்ணப்பங்களை வழங்க உள்ளனர். அதேபோல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் போது மட்டும் மகளிர் உரிமை தொகை வழங்க விண்ணப்பம் வழங்கப்படும். அதில் தகுதியுள்ள மகளிருக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் என்ற முனைப்போடு தற்போது மக்களை தேடி சேவைகளை செய்ய அதிகாரிகள், அலுவலர்கள் உங்களை தேடி வருவார்கள். இதுபோல மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவதுதான் திராவிட மாடல் அரசு. இது நிகழ்காலத்தில் நெஞ்ச நிமித்தி சொல்லும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒளிவிளக்காக அரசியலுக்கு அடையாளமாக திகழ்ந்த பெரியவர் ஐயா இளைய பெருமாள் 100 நினைவரங்கம் அமைத்து திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை விட பெருமைப்படுகிறேன். சமூக சீர்திருத்தவாதிகள் அயோத்திதாசர், பண்டிதர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, சிவராஜ், சாமி சகஜனந்தா அந்த வரிசையில் கம்பீரமாக போராடியவர்தான் அருமை பெரியவர் இளைய பெருமாள். இந்த மேடையில் மார்க்சிய இயக்கத்தின் தலைவர்கள், காந்திய வழி தலைவர்கள், அம்பேத்கர் வழி தலைவர்கள் ஒற்றுமையாக உள்ளோம். இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. உறுதியோடு சொல்கிறேன், இதுபோல் தமிழ்நாடு ஓரணியில் நிற்கும் போது எந்த டெல்லி காவி அணியின் கனவு திட்டமும் தமிழகத்தில் பலிக்காது. ஐயா இளைய பெருமாள் அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தபோது அவர் 3 ஆண்டு காலம் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் பயணித்து பட்டியலின சமூக மக்களின் சாதிய கொடுமைகளையும் தீண்டாமையையும் ஆய்வு செய்து அறிக்கையாக தாக்கல் செய்தார். அவர் அளித்த அறிக்கை சாதிய அமைப்பை மறைக்காமல் துல்லியமாக இருந்தது. அந்த அறிக்கை வெளியே வரக்கூடாது என அவரை தாக்கினார்கள். அதிலிருந்து தப்பித்து வந்த அவர் நாடாளுமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தார். இதுபோன்ற தாக்குதல் நடைபெறும் என அவர் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்ததால் அப்போது திமுக பாராளுமன்ற உறுப்பினர் செழியனிடம் அறிக்கையின் பிரதியை கொடுத்து வைத்திருந்ததால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடிந்தது. இளைய பெருமாள் அறிக்கையின் அடிப்படையில் தான் தமிழக அரசு 29 அனைத்து சாதியைச் சேர்ந்த அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு கோவில்களில் பணியாற்றி வருகிறார்கள். இதற்கு இளைய பெருமாள் அறிக்கை முக்கியமான காரணம். 1998ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான தமிழக அரசின் விருதை முதலாக ஐயா இளைய பெருமாளுக்கு தான் கலைஞர் வழங்கினார். 100 நினைவகம் அமைக்கப்பட்டது இளைய பெருமாளுக்கு புகழ் சேர்ப்பதற்கு என நினைத்து விடாதீர்கள். இது திராவிட மாடல் அரசு அவருக்கு செலுத்துகின்ற நன்றியாகும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் குறிஞ்சிப்பாடி பன்ருட்டி பகுதியில் உள்ள 12,000 பெண்கள் பயன்பெறும் வகையில் 150 ஏக்கரில் 75 கோடி ரூபாயில் தோல் இல்லா காலனி தொழிற்சாலை அமைக்கப்படும். இதில் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்காது என முதல்வர் அறிவித்தார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.